அல்லல் போவும் மண்மணிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும் போகா தேரும்போம் நல்ல குணமிதகம் அரணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைதுள்கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகன மகன் நல்ல வனதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வாளான் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிரவை நல்ல அடிவருக்கு மிகவே நவகர நேரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு காமதேனு ஜோடித்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தார்ந்த நன்றி. நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5-8 கூடியவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ராசிக்கு 11ஆம் இடத்துல அவர் வக்கர கதியில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 11 காலையில் 8:31 மணி லெவலில் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணிக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்துக்கு, மார்ச்லேருந்து ஏப்ரல் மே ஜூன் 3 மாத காலத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே, ஒரு 90-100 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் 5-8 கூடியவன் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். இந்த காரியம் என்னாலும் சிறப்பாக இருக்கும். அதுபோக அவர் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவானுடைய பார்வையிலேருந்து வெளியே வரீங்க. ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு திருமணம் நல்லாயிருக்கும். புத்திர பாக்கியம் நேரம் கை கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குரு உங்களுக்கு நல்ல பலன்களை அடுத்தடுத்து கொடுக்குறாரு. பொதுவாக 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது செல்வ செழிப்பு இருக்கும், சேமிப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வருமானம் லாபம் நல்லாயிருக்கும். உதிரி லாபம் அதிகமாக வர்றதுனால சேமித்து வைங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். திடீர் தனயோகம் இருக்கும். சிறிய பேருக்கு புதையல் யோகம் கிடைக்கும். புதையல் யோகங்கிறது இந்த காலத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா புதையல் கிடச்சிச்சின்னா கவர்மெண்ட் வாங்கிட்டு போடுவாங்க. இருப்பினும் திடீர்னு பிறர் சொத்து கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிறருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா உங்கள் சொத்து எழுதி வைப்பாங்க, உயிர் எழுதி வைப்பாங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். குறிப்பாக அண்ணன் அக்கா விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக தெய்வத்தோட அருள் இருக்கும், கடாட்சியம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல சுபிச்சம் இருக்கும். சரியா நேர்களே, இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி இருந்தாலுமே அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் தைரிய வீரியமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொழுகும், காரிய அனுகூலம் இருக்கும். உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 5ஆம் இடத்தை பார்க்குறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். இணக்கமும் இருக்கும். இணக்கம், இன்டகிரேஷன், கணவன் மனை உறவு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு ஒரு போனஸ் தான், டபுள் போனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி பகவான் மார்ச் 13ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். 40 நாட்கள் அஸ்தமனம் அடைவார். ராசிக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி 6-7 கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறார். அஸ்தமனம் அடைகிறதுனால சனி பகவானுடைய கெடுபாறை ஃபுல்லாக குறையும் உங்களுக்கு. அவர் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால 10ஆம் இடத்துடைய தாக்கம் குறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். காரியம் நல்லா இருக்கும். பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்மராசினியர்களுக்கு தொழிலில் இருந்த நெருக்கடி, பற்றாக்குறை எல்லாம் சரியாயிரும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை குறையும். அவர் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால அதில் உள்ள காரியமெல்லாம் சரியாயிரும். சரியா, ஏன்னா அவர் அஸ்தமனம் அடைகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், நிலுவையில் இருக்கிற பணமெல்லாம் வரும், அரியஸ் பணம் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கல்லில் 2 பாங்கா, டபுள் போனஸ். சரியா, மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 13ஆம் தேதி சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறாரு. ஸோ மார்ச் 13லேருந்து ஒரு 40 நாட்கள் அப்படி எடுத்துட்டோம்னா ஏப்ரல் 23 வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, ஒரு 40 நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். 2 இயற்கை சுபகிரகங்கள், வருடக்கோள்கள் நல்ல நிலைமையில் வராங்க. ஒருத்தர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு, ஒருத்தர் அஸ்தமனம் அடைகிறாரு. ஸோ சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறதுனால உங்களுக்கு அவர் பார்க்குற இடத்துல பெனிஃபிட் உண்டாகும். அவர் பார்க்குற இடத்துல அந்த கெடுபலன் குறைஞ்சி நல்ல பலன்கள் உருவாக்கும். அந்த ஆதிபதி விசேஷங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இருப்பினும் சனி பகவான் 6-7 கூடியவர். கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் வேலை பார்க்குற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. சரியா, கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும். சரி, யார்கிட்ட ஈஸியாக கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டக்குன்னு யார்கிட்ட கடன் வாங்கிடாதீங்க. ஆனால் அப்படி சூழ்நிலை வராது. ஏன்னா 2ஆம் இடம் கொஞ்சம் வலுத்து இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை வராது. 2 கூடையவன் அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். போய் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த புதன் இறந்த பலன்களை கொடுப்பார். ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, ஸோ ஏப்ரல் 9க்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது, இன்னும் 1 மாத காலங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இடப்பட்ட காலத்தில் கடன் வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுங்கள். சரியா நேர்களே, ஸோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குது. அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். நல்லா இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் காமதேனு சேனலில். எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க.
சரியா நேரில் எந்த தகவலாக இருந்தாலும் கருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியன் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 8ஆம் இடத்துக்கு போய் அவங்க வந்து சனி பகவான் கூட சேருவாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாய் தகப்பனுக்கு முடியாமல் போகலாம். தாய் தகப்பன் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம், பிரிவு வரலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாரந்தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா, செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு தான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் சிவன் கோயிலுக்கு போகணும். சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடணும். கந்தேஸ்வரி கோஷம் படிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்காது. அதுக்கடுத்து புதன் போயிட்டாருன்னா ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் 27 ஏப்ரல் 9 வரைக்கும் ரொம்ப குருஷிலாக இருக்கும். சரியா, ஒரு 12 நாட்கள் 13 நாட்கள் ரொம்ப குருஷிலாக இருக்கும். கவனமாக இருங்க. இதை வேணால் அடுத்த வரை இந்த வீடியோவில் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது சாதக பாதகங்கள் ரெண்டையும் சொல்லணும். சும்மா அள்ளி விட்டுட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அனைத்து கிரகங்களையும் பார்க்கணும். அனைத்து கிரகங்கள், அனைத்து ராசிகள், அனைத்து அமைப்புகள், ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவங்கள் எல்லாத்தையும் கலந்து தான் பலன் சொல்லணும். சரி நேயர்களே, நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை இதை போடுறேன். நான் இப்போ அடுத்த வரைண்டு காலத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா, உங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு நீங்கள் நல்லா இருப்பீங்க. குரு வந்து 5ஆம் இடத்தை பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. சகல விஷயத்தில் நன்மை இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி இருக்கும். சொந்த பந்தங்கள் வழியை வந்து உதவி பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட பேசாதவங்களாம் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதுபோக வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னவே மூத்த சகோதரர் அண்ணா அக்கா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க காரியங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பங்களில் குழப்பம் நீங்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கெடுபார்வை குறையதுனால. உங்களுக்கு 3ஆம் இடம் குரு பார்க்கறதுனால எளிய சகோதரர் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. அவங்ககிட்ட இருந்த கசப்பு உணர்வுலாம் சரியாக போயிடும். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கும். உங்களோட முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. அதே மாதிரி 5ஆம் வீட்டையும் பார்க்குறதுனால பிள்ளை பாக்கியம் உண்டாகும். சிம்மராசியில் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்கிறதுக்கு நல்ல வாக்கியம் இருக்குது. பிள்ளைகளுடைய காரியங்கள் நல்லா இருக்கும். படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். பூர்வபணி சொத்துக்கள், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, அதுமாதிரி 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். திருமண அமைப்புகள் கூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இருப்பினும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு புதன் இருக்கிறாங்க. 2-11 கூடியவன் 7ஆம் இடத்துல அவர் வந்து அக்ரகத்தில் இருக்கிறாரு. குரு பார்வை இன்னிலேருந்து குரு பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். இன்றைக்கும் சுவைக்கும் தித்திக்கும். திருமணமானவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணத்தில் இந்த தடைகள்லாம் சரியாயிரும். திருமண உறவு நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். ஸோ குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சேமிப்பு கூடும். சரியா, சேமிப்பை கூட்டுக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு களைகட்டும். வீடு கட்டுற யோகம் சில பேருக்கு வரும். குலதெய்வம் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கூடுதலாக வச்சுக்கோங்க. சரியா, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தை தினமும் வீட்டில் வச்சு கும்பிடணும். சரியா நேர்களே, குலதெய்வ படத்தை வச்சு டெய்லி கும்பிடணும். குலதெய்வம் இல்லாதவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வம் இல்லாதவங்க குலதெய்வம் கோயிலிருந்து பிடிமணி எடுத்துகிட்டு வரணும். சில பேர் குலதெய்வமே தெரியாது. எங்களுக்கு குலதெய்வம் தெரியலைன்னா பெருமாளை நினச்சி கும்பிடுங்க. பெருமாள் குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, ஸோ குலதெய்வத்துக்கு வேணால் நான் அடுத்த வருகின்ற நாட்களில் ஒரு வீடியோ போடுறேன். மற்றபடி இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சரியா நேர்களே, குரு வந்து சுயசாரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சரியா, சுயசாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போதைக்கு சஞ்சாரம் பண்ணுறது நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் மேலே அதிகாரிக்கு உடைய அனுசரணை இருக்கும். சரியா, இது நல்ல விதமாக பார்க்கப்படும். தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனிமேல் தடை இல்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட்டிவ் இருக்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவும் கிடைக்கும். சரியா, வெளிநாட்டு நிறுவனத்திலேருந்து அழைப்பு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கலைத்துறை சேர்ந்தவங்க இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருக்கும். பரிசு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். கலை சம்மந்தப்பட்டது. சரியா, அதனால் கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அது 3ஆம் இடம் சுக்கிர வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரை வந்து இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 27 மார்ச் 27 அவரும் 3ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 3ஆம் இடம் சுக்கிரன் குரு பார்வைகளுக்கான கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் எல்லாம் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இசையமைப்பாளருக்கு நல்லாயிருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ வாட் எவர் மேபி 8ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயம் போய் 8ஆம் இடத்துல உட்காரது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிவன் கோயிலில் இருக்கிற சிவசக்தியை கும்பிட்டு சுப்பிரமணிய கடவுள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த சிவசுப்பிரமணியோட அருள் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. முருகப்பெருமானை நல்லபடியாக வணங்குங்க. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சிம்ம ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம்,
விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல வழிபாடு பண்ணணும். ஏன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து சூரியன் செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இந்த கிரகங்கள் இப்போ வந்து ஒன்று சேர்ந்து சனி பகவான் பிடியில் போகுது. ஆனால் சனி பகவான் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், சிம்ம ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்துக்குமே சூரியன் செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? மேச லக்கணத்துக்கு சூரியன் பஞ்சமாதிபதியாக வருவார். கடக லக்கணத்துக்கு வந்து சூரியன் வந்து தனஸ்தானாதிபதியாக வருவார். செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் லக்கணாதிபதியாக வருவார். அடுத்து வந்து ராஜயோகாதிபதியாக வருவார் செவ்வாய். தனுசு லக்கணத்துக்கு 2 பேருமே வேண்டியவர் வருவாங்க. பாக்கியாதிபதியாக இருப்பார், பஞ்சமாதிபதியாக வருவார். மீன லக்கணத்துக்கு அப்படி தான். மீன லக்கணத்துக்கு சூரியன் வந்து 6 கூடவன் வருவார். ஆனால் செவ்வாய் வந்து தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியாக வருவார். ஸோ அதனால் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்க, சிம்மராசியில் 6 லக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோவாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ தலைப்பு எப்படி போடுவேன்னா, ஜூன் 2 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. வாக்கிய பஞ்சாங்கம் ஜூன் 2, திருக்கணிதம் ஜூன் 6. ஸோ எப்படி இருந்தாலும் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி ஆயிரும். குரு பயிற்சி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம், மார்ச்லேருந்து ஏப்ரல், ஏப்ரல்லேருந்து மே, மேலேருந்து ஜூன், ஒரு 90 நாட்களுக்கு டபுள் போனஸ். நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். 90 நாட்களுக்கு ரெட்டிப்பு லாபம், டபுள் போனஸ் அப்படின்னு போடுவேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு தீர்வு சொல்கிறேன். பிரச்சனைக்கு தீர்வு என்ன சார்? வழிபாடு அன்று பரிகாரம் தான். நீங்கள் சிம்மராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மகமோ பூரமோ உத்திரமோ, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, பிரச்சனை மாற போகிறது கிடையாது. தசாபுத்தி நடக்கும். ராகு திசை, செவ்வாய் திசை, குரு திசை நடக்கும். இந்த தசாபுத்திக்கெலாம் அடுத்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் ராகு திசை போடுங்க சாருங்கிறாங்க. ஸோ அதனால் காமதேனு சேனல்லேருந்து தசாபுத்திக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஒவ்வொரு லக்கண ரீதியாக போடுறேன். உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு அதில் பார்க்கலாம். ஏன்னா 18 வருஷம் நடக்கும். அதனால் இப்போ வந்து இந்த ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ராகு திசையில் சந்திர புத்தி, சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி, இதெல்லாம் நல்லா இருக்காது. குறிப்பாக ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. புது பழக்க வழக்கம் இருக்கும், கெட்ட பழக்க வழக்கம் பிடிச்சிக்கிறோம். அதனால் ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, நான் ராகு திசைக்கு தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் கேளுங்க, சார் எங்களுக்கு இந்த திசைக்கு வீடியோ போடுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அஸ்தமன சனியும் வக்கர நிவர்த்தி பெற்ற குரு பகவானும் டபுள் போனஸாக கொடுப்பாங்க. அனைத்து வளங்களை பெறுங்கள். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழுங்கள். நிறைந்த வளம் பெறுங்கள். நன்றி நேயர்களே. வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமதேனு ஜோதிடத்தை ஆதரிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணி நோட்டீஸ் வைக்கிற வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டனே ஆன் பண்ணுங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாழ்த்துக்கள்.